ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். இன்னைக்கு என்னடா மொட்டை இல்லாமல் நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிச்சு. ஸோ அது அடிச்சு ரொம்ப நாளாச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க என்னன்ட்டு. ஒன்றும் இல்லை. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 அனிமி பொம்மை இருக்குது. சரி என்கிட்ட இருக்கிறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட யார்கிட்டயாச்சும் கொடுத்துடலாமே தான் பார்க்குறேன். ஏன்னா என் வீட்டில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என் ரூமில் வந்து வைக்கிறதுக்குலாம் இடம் இல்லை. அதனால வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த அனிமி பொம்மைய வந்து குடுத்துடலான்னு பார்க்குறேன். அது வந்து 1 பொம்மை இல்ல. பார்த்தீங்கன்னா வந்து 2 பொம்மை. நீங்க நெனைக்கிற மாரி ரொம்ப பெருசாலாம் இல்ல. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ்ல வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா வந்து கடைசில வைக்க இடம் இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் பார்த்தீங்கன்னா வந்து கிவ்அவேயா குடுக்க போறேன். ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிச்சு. ஸோ வந்து லைவ் போடலாம் பார்த்தேன். ஆனா வந்து எனக்கு இருக்கிற இப்போதைக்கு சத்தியமா லைவ்லாம் போட முடியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து சரி நம்ம வந்து ஃபேஸ் காமிச்சு ஒரு கிவ்அவே வீடியோ வச்சு போட்டுருவோம் தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒண்ணும் இல்ல. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெட்னஸ்டே இந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ நாளைக்கு தர்ஸ்டே கரெக்ட்டா வந்து எத்தன மணிக்கு? ஸோ தேர்ஸ்டே சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5:00 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்ட் சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒண்ணு வரும். ஷேடோ ஃபைட் வீடியோ. ஸோ ஷேடோ ஃபைட் இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரும் நம்ம செகண்ட் சேனல்ல. அந்த செகண்ட் சேனல்ல வர அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து, அங்கங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதில பார்த்தீங்கன்னா வந்து 2 நிமிஷம், 5 நிமிஷம், 7 நிமிஷம் இந்த மாரி மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடு மாரி பார்த்தீங்கன்னா வந்து அங்கிட்டு, இங்கிட்டு எங்கேயாச்சும் தெரியும். ஸோ அந்த கோடெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அந்த கோடெல்லாம் எடுத்துட்டு, அதே வீடியோ கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டைம்ல வந்து இந்த கோடு வந்துச்சு அப்டின்ட்டு இந்த இப்பலாம் போடுறீங்க பார்த்தீங்களா? இந்த டைம்லாம் வச்சு. அது எனக்கு தான் தெரியாது எப்படி போடுறது இன்ன வரைக்கும். ஸோ அந்த மாரி நீங்க வந்து போட்டுருங்க. ஸோ இந்த டயத்துல வந்து இந்த கோடு வந்துச்சு அப்டின்ட்டு. சரியா? ஸோ வந்து அதுல வந்து யார் கரெக்ட்டா போட்டுருக்கீங்க அப்டின்ட்டு பார்த்து வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அனிமி பொம்மை குடுப்பேன். அது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் போடுறேன். அந்த அனிமி பொம்மை எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துக்கோங்க சரியா? ஸோ நாளைக்கு இப்ப நம்ம செகண்ட் சேனல்ல வந்து அந்த வீடியோ வரும். ஏதாச்சும் ஒரு கேமிங் வீடியோ வரும். அந்த வீடியோல நீங்க வந்து இந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு இங்கிட்டுன்னு தெரியும் சரியா? ஸோ அந்த கோடு பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டமா தான் இருக்கும் ஏதாச்சு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரேண்டமானே இருக்கு. நானும் ரேண்டமா கமெண்ட்ல போடுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து போட்டுறக்கூடாது சரியா? அப்புறம் வந்து பொம்மையெல்லாம் குடுக்க மாட்டேன். ஸோ அந்த வீடியோல என்ன இருக்கோ, அத நீங்க வந்து எந்த டைம்ல வந்து என்ன கோடு வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரியா? ஸோ யாருக்காச்சும் செலக்ட் பண்ணி வந்து நானே குடுக்குறேன் அந்த பொம்மைய. ஸோ அந்த பொம்மையோட ஃபோட்டோ, வீடியோ தான் இருக்கு. அத நான் இப்ப போடுறேன் பாருங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொம்மை குட்டியா தான் இருக்கு. பரவால்ல. பார்த்தீங்கன்னா வந்து அதுவே என்னோட ரூம்ல வந்து வைக்க முடியல. ஏன்னா எங்கேயாச்சும் வச்சாலும் வந்து நானே தட்டி விட்டு கீழ விழுகுற மாரி இருக்கு. அதனால வந்து சரி இந்த பொம்மையெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அப்படின்ட்டு யாருக்காச்சும் குடுத்துருவோம் அப்படின்னு தான் பார்த்தேன். சரி, எதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட யாராச்சும் குடுத்துட்டு, கிவ்அவே குடுத்துருவோமே! இப்ப வாங்கணும். புதுசா வேற இருக்கு அப்டின்ட்டு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்க வந்திருக்கேன். ஸோ சரியா? ஸோ செகண்ட் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அத வந்து ஐயோ! தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்ட் சேனலுக்குள்ள போய்க்கோங்க. அதில பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதில நீங்க கேட்கிற கேம் எல்லாம் ஒண்ணொன்னா போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ நாளைக்கு மோஸ்ட்டா வந்து ஷேடோ ஃபைட் 2 வரும். ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சேனல் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காரு. ப்ரோ போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோன்ட்டு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட் 2ல வந்து ஒரு 6, 7 வீடியோ கிட்ட எடுத்து வச்சுட்டேன். ஆனா அப்பதான் இப்ப வந்து டப்பிங் குடுத்தேன்னா வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்தேன்னா வந்து போட்டுருவேன் வீடியோ. ஸோ அதனால மோஸ்ட்டா வந்து நாளைக்கு வந்து ஷேடோ ஃபைட் 2 தான் வரும். ஸோ அப்படி இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு கேமிங் வீடியோ வரும். அதாவது எந்த கேம் வீடியோ வந்தாலும் பரவாயில்லங்க. அதான் நாளைக்கு நம்ம செகண்ட் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோல வர கோட மட்டும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து தந்துடுறேன் சரியா? ஸோ அது மட்டும் இல்ல. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்னோட Instagram ஐடி லிங்க் எல்லாமே இருக்கு. ஸோ வந்து ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல. ஸோ Telegram சேனலும் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் வெர்ஷன் வேற இந்த மோட் ஃபைல்ஸ்லாம் அந்த லிங்க் இருக்கு. லிங்க் இல்ல. ஃபைலாவே இருக்கு. அத நீங்க வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஏன்னா லிங்க் போட்டா சில நேரம் வந்து எனக்கு லிங்க் ஒர்க் ஆகல ப்ரோன்னு சொல்றீங்க. அதனால தான் வந்து ஃபைலாவே இருக்கு. ஸோ அதில ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வந்து நாளைக்கு செகண்ட் சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அங்கங்க கோடு இருக்கும். அந்த கோட எடுத்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுறீங்க. நான் வந்து யாருக்காச்சும் செலக்ட் பண்ணி குடுப்பேன். ஸோ இதுக்கான டியூரேஷன் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ நேரம் குடுக்கலாம்? இத பத்தி யோசிக்கவே இல்ல. இப்ப தான் பார்த்தீங்கன்னா ஞாபகமே வருது. ஸோ வந்து டியூரேஷன் எவ்வளோ குடுக்கலாம்? அ இப்ப நாளைக்கு தேர்ஸ்டேவா? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ சண்டே வரைக்கும் அவ்வளோ நேரம் வேணாம்.
ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 2 நாள் டைமு. ஸோ இந்த 2 நாள் டைம்ல வந்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ சும்மா போட்டு வைங்க. யாராச்சும் செலக்ட் பண்ணி நானே குடுத்துடுறேன். ஸோ அநேகமா குடுத்தாலும் ஷிப்பிங் பண்ண எப்படி இருந்தாலும் ஒரு 1 வாரம் ஆகும்னு நெனைக்கிறேன். இங்கேருந்து கொரியர் போட்டாலும். தெரில பார்ப்போம். சரியா? ஸோ வந்து ஃப்ரைடே டூ சாட்டர்டே வரைக்கும் தான் டைமு. அதாவது சாட்டர்டே 6 அதாவது சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் டைமு. ஸோ அதுக்குள்ள வந்து உங்களால போட முடிஞ்சா போட்டுருங்க. அப்படி போட முடியலனா வந்து என்னால அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொம்மைய போட முடியாதுல்ல. அதனால தான். சரி. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா, இதான் அந்த வீடியோ பேசணும்னு நெனச்சேன். பேசிட்டேன். ஸோ அது மட்டும் இல்ல. ஸோ நம்ம இந்தியன் மெஷ் வந்து நெறைய பேர் வந்து இந்த GTA 5 மோட் விட்டுருந்தேன். ஆனா வரலன்னு சொல்றீங்க. அதுக்கெல்லாம் என்ட்ட பதில் கேட்டீங்கன்னா, என்ட்ட இல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, வந்து சில பேர் டவுன்லோட் பண்ண முடியலன்றீங்க. டவுன்லோட் பெண்டிங்ன்னு வருதுன்றீங்க. அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுனா வந்து நான் கூடிய சீக்கிரம் சொல்றேன். சரியா? சரி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ வந்து நாளைக்கு வீடியோ வந்துரும். சரியா? ஸோ செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏஎஸ் கிளாஸ்மேட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு செகண்ட் சேனல்ல முக்கியமான வீடியோ வரும். அப்பதான் பார்த்தீங்கன்னா கிவ்வேல இந்த 2 பொம்மை வரும். சரியா? பாய்.